மதுரை கே நகரில் தண்ணீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் கைதான பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் என 7 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 7 பேரிடமும் மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். மதுரை மாநகர் பகுதியான கே நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய இளம் கிண்டர் கார்டன் என்று சொல்லக்கூடிய மழலை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இங்கு 20 முதல் 30க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் பயின்று வருவதாகவும் கூறப்பட வரக்கூடிய நிலையில் இந்த பள்ளி வித்யா என்பவர் நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவகானந்தி அமுதன் தம்பதியினரின் 4 வயது முதலான ஆருத்ரா என்ற சிறுமி இன்று வழக்கம் போல் இந்த பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த போது, தனது நண்பருடன் விளையாடி கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக பள்ளி வளாகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் எதிர்பாராதமாக குழந்தை விழுந்து உள்ளது. உடனடியாக தீயணைப்பு துறையினரிடம் மீட்கப்பட்ட குழந்தை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தையானது உயிரிழந்தது. இந்த சம்பவம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இந்த பள்ளி முறையாக செயல்படுகிற கோணங்களில் தொடர்ச்சியாக அதிகாரிகள், அதே போல கல்வித்துறை அதிகாரிகள், மதுரை கோட்டாட்சியர் ஆகியோர் தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. மேலும் இந்த பள்ளியினுடைய தாளர் திவ்யா மற்றும் 4 ஆசிரியர்கள் 5 பேர் முதல் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த விவகாரத்தில் இந்த பள்ளியினுடைய பணியாற்றக்கூடிய மேனகா, ஐஸ்வர்யா, ஜெயபிரியா, சத்யபவானி, சித்ரா, சரிதா ஆகிய 7 பேரிடமும் தொடர்ந்து அண்ணா நகர் காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்று தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த பள்ளி ஆர்டிஓ தலைமையில் நடைபெற்ற இந்த விசாரணைக்கு பிறகு பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.